Good morning, students. Today in your English class, we are going to see unit number 1, Prose, the Nose Jewel. This lesson was written by C. Rajagopalachari. The nose jewel, அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மளோட நோஸில் அதாவது மூக்கில் அணியக்கூடிய ஒரு நகை அதான் வந்து நோஸ் ஜுவல். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா பாட்டி எல்லாருமே போட்டிருக்கதை பார்த்துருப்பீங்க. இந்த மூக்குத்தின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த டைட்டிலோட மீனிங். ஸோ இதை வச்சு ஒரு லெசன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் கெட்டிங் இன் டு த லெசன் வில் கம்ப்ளீட் அ ஸ்மால் வார்ம் அப். What are the life lessons that you can learn from the birds? Match the birds with the characters given in the box and fill in the blanks. ஸோ இங்கே லெஃப்டில் கொடுத்துருக்குற பேர்ட்ஸ்க்கு ஒத்து போகிற சில கேரக்டர்ஸ் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பிஜின் இருக்குது. பிஜின் இஸ் வெரி வெரி டைம் கான்ஷியஸ். ஸோ டைம் கான்ஷியஸ்னஸ்லேருந்து நீங்கள் என்ன லெசன் லேர்ன் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பி ஆன் டைம் டு ஸ்கூல். ஸோ நம்ம எங்கே போனாலும் டைமுக்கு போகணும் அப்படின்ற லெசன் நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து ரூஸ்டர் இருக்குது ஆர் காக். ஸோ ரூஸ்டர் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அரைஸ் அண்ட் அவேக். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலையில் சேவல் தான் நம்மள சவுண்ட் அது எழுப்புகிற சவுண்ட்னால தான் நம்ம எல்லாருமே வந்து எழுந்திருப்போம். ஸோ அதனால அரைஸ் அண்ட் அவேக். ஸோ அரைஸ் அண்ட் அவேக்னால நீங்கள் லேர்ன் பண்ணுற லெசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரைஸ் அண்ட் அவேக் டில் த கோல் இஸ் ரீச்டுன்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து எப்போதுமே வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பிரிஸ்காக எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாட்டோடு செய்யணும் அப்படின்ற லைஃப் லெசன் தான். ஸோ அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டடீஸ்லேயும் நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து யூ வில் அச்சீவ் குட் ரிசல்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்கே க்ரோ, பீகாக், ஈகிள் அண்ட் குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் என்ன லைஃப் லெசன்ஸ் கற்றுக்குறீங்க, அதாவது அந்த பேர்ட்ஸோட குவாலிட்டிஸ் என்னன்றதை இங்கேருந்து சூஸ் பண்ணி இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன லைஃப் லெசன் கற்றுக்குறீங்க அப்படின்றத ரைட் ஹேண்ட் சைட் காலமில் எழுதணும். திஸ் இஸ் அ வார்ம் அப். Now let's get into the lesson. Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. 2 sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. "My dear," began the male sparrow. "And what do you want now?" asked his wife. "Why does the lady of this house always quarrel with her husband?" "How am I to know?" said the female bird. "Let us mind our own business." "You are always self-centered," said the male sparrow, and added, "Should we not help this poor Ramaya?" The female sparrow said with disdain, "Let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me." Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with a shining stud in his beak and said to his wife, "Look, do you like this?" The wife bird replied, "What am I to do with diamond nose studs or with earrings? Find some grub, the young ones are hungry." ஸோ இந்த பேஜில் வந்து இது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஸ்மால் ஸ்டோரி தான், ரிட்டன் இன் அ சிம்பிள் இங்கிலீஷ். ஸோ ஐ தாட் ஐ வில் கோ பை பேஜ். நீங்கள் வந்து ரீட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ராமையா அப்படிங்கிற ஒரு மேன் வந்து ஒரு டவுனில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவரோட ஒய்ஃபோட ஒரு டைல்டு ரூஃப்னா ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடில் இருக்கிற ஒரு ஓட்டு ரூஃப் போட்டிருக்கிற ஒரு வீட்டில் ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க வந்து ரொம்ப வசதியானவங்க கிடையாது, பட் ஓரளவுக்கு அவங்களோட ஃபேமிலியை சமாளிக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஃபேமிலி. ஸோ அவங்க வீட்டோட அந்த டைல்டு ரூஃப், அந்த டைலில் அந்த ஓடில் வந்து 2 ஸ்பேரோ வந்து கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீமேல் பேர்டு வந்து முட்டை போட்டிருக்கு.
அப்போ வந்து மேல் ஸ்பேரோவும் ஃபீமேல் ஸ்பேரோவும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. மேல் ஸ்பேரோ வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேட்குது, எதுக்காக ராமையாவோட ஒய்ஃப் எப்போவுமே வந்து ராமையா கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து எனக்கு எப்படி தெரியும், நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மேல் ஸ்பேரோ சொல்லுது, ஸ்பேரோ மீன்ஸ் குருவி, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீ எப்போதுமே ரொம்ப சுயநலமாக இருக்க, நம்ம வந்து ராமையாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஃபீமேல் ஸ்பேரோ கேட்குது கொஞ்சம் வெறுப்போட, நம்மளால என்ன ஹெல்ப் செய்ய முடியும், மற்றவங்கள பற்றி எதுக்கு நீ பேசிகிட்டே இருக்க, நம்மளோட வேலையை நம்ம பார்க்கலாம், நம்மளோட கூடு கிட்ட வந்து கேட்டெல்லாம் வராமல் நம்ம பார்த்துக்கணும், நம்மளோட யங் ஒன்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு குப்பை மேடில், மக் ஹீப்னா அந்த குப்பை குவிஞ்சிருக்கிற அந்த மேடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து இருக்குது, டைமண்ட் வைர மூக்குத்தி இருக்குது. அதை வந்து இந்த மேல் பேர்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நெஸ்ட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபீமேல் பேர்ட் கிட்டே கேட்குது, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குது. உடனே ஒய்ஃப் பேர்ட்ஸ் வந்து, நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன், சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கு பசியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற இந்த ஸ்டோரியோட மீனிங்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். The bird dropped the diamond stud on the floor and went on in search of little worms for the young ones. Ramaya's wife noticed the jewel as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. Ramaya questioned her angrily, "How did you get this diamond stud? I found it lying here yesterday and took it, that's all. We should go and hand it over to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us." ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் ஜுவல் வந்து அந்த டைமண்ட் மூக்குத்தியை வந்து இந்த மேல் ஸ்பேரோ வந்து கீழே போட்டுடுது. ஸோ அப்போ ராமையாவோட ஒய்ஃப் வந்து ஃப்ளோரை வந்து ஸ்வீப், அதாவது பெருக்கும்போது அந்த மூக்குத்தி அவங்க கண்ணில் படுது. அதை அவங்க சந்தோஷமாக எடுத்து போட்டுக்கிறாங்க. ராமையா அதை பார்த்துட்டு கேட்குறாரு, உனக்கு இது எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது இங்கே ஃப்ளோரில் இருந்தது, நான் எடுத்து போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராமையா சொல்லி, நம்ம வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு கொடுத்துடணும். மேஜிஸ்ட்ரேட் அப்படின்றவர் வந்து ஒரு ஜட்ஜ் ரேங்க்ல இருக்கவர், அவர்கிட்ட நம்ம கொண்டு போய் கொடுத்துடணும். நாளைக்கு வந்து போலீஸ் வந்து தேடினாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும், டிஸ்கிரேஸ்னா அவமானமாக போயிடும்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து வேறொரு சீன் இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. In Meenakshi Ammal's house nearby, the talk went thus. I forgot and left it in the bathroom. Kuppai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant. The mother, Meenakshi Ammal, consoled her little girl, saying, "Let us search and find it. Don't tell father yet. He would go into a rage if he knew that you had lost the diamond nose stud." So, மீனாட்சி அம்மாள் ஹவுஸ்னு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்களோட வீடு இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. நான் வந்து மறந்து பாத்ரூமில் வந்து அதை வச்சுட்டேன். சர்வெண்ட் குப்பாய் வந்து அதை பெருக்கி போட்டிருக்கலாம், ஏன்னா அவர் ரொம்ப கேர்லெஸ் அண்ட் ரொம்ப இக்னரண்ட்னா எதையும் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாமல் எல்லாத்தையும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விடுறவங்க தான் இக்னரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கூட கவனிக்காமல் அவள் பெருக்கி போட்டிருப்பா அப்படின்றது தான் இக்னரண்ட்ன்றதுல மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மீனாட்சி அம்மாள் அப்படின்ற அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து சொல்கிறாங்க, சரி நம்ம வந்து தேடலாம், நீ கவலைப்படாத, அப்பா கிட்ட சொல்லாத, அப்பா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, நீ வந்து உன்னோட டைமண்ட் நோஸ்டில் தொலைச்சிட்டேன்னு சொன்னால் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, நம்ம தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை வந்து கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ மீனாட்சி அம்மாள் அவங்களோட பொண்ணோட அந்த நோஸ் ஜுவல் தான் அது. ஸோ அதை வந்து அவள் எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டா, அது வந்து அப்படியே குப்பைக்கு போயிருக்கு. ஸோ அதுதான் வந்து ராமையாவோட வீட்டில் அந்த பேர்ட் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கிற டூ யூ நோ பாருங்க, a bird's eye takes up about 50% of its head. Our eyes take up about 5% of our head. To be comparable to a bird's eyes, our eyes would have to be the size of baseballs. ஸோ பேர்டோட ஹெட்டில் வந்து 50% ஆஃப் த ஸ்பேஸ் வந்து ஐஸே வந்து ஆக்கியபை பண்ணியிருக்கு. பட் நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 5% தான் நம்மளோட ஐஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேர்டோட ஐ சைஸ்க்கு நம்மளோட பேர்டோட
ஐஸ் வந்து அதோட ஹெட்டுக்கு 50% ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்மளோட ஃபேஸில் வந்து ஐஸ் இருக்கணும்னா பேஸ்பால் சைஸ் ஐஸ் தான் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து பேர்ட்ஸோட அந்த ப்ரொபோர்ஷனேட்க்கு நம்மளோட இதை வந்து ஈக்குவல் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பேர்ட்ஸோட ஐ வந்து அதனோட ஹெட்டில் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால தான் அதனால ஈஸியாக எல்லாமே வந்து லொக்கேட் பண்ண முடியும். ரொம்ப குட்டி குட்டியான விஷயங்கள், அதாவது வார்ம்ஸ், பூச்சி, இதெல்லாம் கூட பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக லொக்கேட் பண்ணிடும். So we'll go to next page. What is the secret you are whispering? Asked Ramanathan. The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maidservant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her hut but could find nothing. So, இப்போ இவங்க இந்த மீனாட்சி அம்மாலாம் அவங்க பொண்ணும் பேசிட்டு இருக்கிறத வந்து ராமநாதன் வந்து அப்பதான் வராரு. கேட்குறாரு, என்ன ஏதோ 2 பேரும் வந்து சீக்ரெட் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னு அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நோஸ்டட் காணாம போனதை ஒத்துக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது, இந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டில் வேலை செய்கிற குப்பாய் அப்படின்ற மெய்ட் சர்வெண்ட்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்கள தான் எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு தேடுறாங்க, பட் எதுவுமே கிடைக்கல. Next, Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. No one thought of searching their house. The he-sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." "Nice fun indeed," said the she-sparrow. "The poor woman is in a panic. The fever may be the end of her." "And a good thing too," said the cruel male sparrow. "It is all your doing. You brought and threw it here and tempted her," said the female bird. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when humans are being greedy." ஸோ இந்த மாதிரி வந்து போலீஸ் எல்லாம் வந்து தேடுறது, இதெல்லாம் வந்து ராமையாவும் அவங்க ஒய்ஃபும் கேள்விப்பட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நடுக்கமாக இருக்குது. ராமையாவோட ஒய்ஃப் வந்து அதை தன்னோட மூக்குலேருந்து கழட்டி பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஃபீவர் வந்துடுது இந்த பயத்தினால. ஸோ அதனால் அவங்க பெட்லேயே கன்ஃபைன் ஆகிருக்காங்க, அதாவது பெட்லேயே படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து தேடணும்னு யாருக்குமே வந்து தோணலை. ஸோ அப்போ வந்து இந்த ஹீ ஸ்பேரோ ஷீ ஸ்பேரோ, இந்த மேல் பேர்டை ஹீ ஸ்பேரோன்னு சொல்லுவோம், ஃபீமேல் பேர்டை ஷீ ஸ்பேரோன்னு சொல்கிறோம். ஸோ இதுங்க ரெண்டும் பேசிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே பாரு எவ்வளோ ஃபன்னாக இருக்குது, இந்த ஹவுஸோட லேடி வந்து ரொம்ப பயத்தில் ஃபீவரே வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஷீ ஸ்பேரோ சொல்லுது, ஆமாம்மா ரொம்ப ஃபன் தான், அந்த உமன் வந்து ரொம்ப வந்து பயத்தில், பேனிக்னா பயத்தில் இருக்காங்க, இந்த ஃபீவர்லேயே அவங்க இறந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அது கொஞ்சம் குட் திங் தான் அப்படின்னு சொல்லி ஹீ ஸ்பேரோ இஸ் ஆல்சோ சேயிங். அதுக்கு வந்து ஷீ ஸ்பேரோ சொல்லுது, இதெல்லாம் உன்னோட வேலை தான், நீ தான் அந்த மூக்குத்தி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு அவங்கள டெம்ப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதை எடுக்க சொல்லி தூண்டின அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு வந்து மேல் ஸ்பேரோ சொல்லுது, நானாக வந்து அவங்க கிட்ட வந்து அதை திருட சொன்னேன். இதுதான் வந்து ஹியூமன்ஸ், அதாவது மனிதர்கள் வந்து ரொம்ப கிரீடினா வந்து ரொம்ப ஆசைப்பட்டா, பேராசைப்பட்டா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மேல் ஸ்பேரோ சொல்லுது. Next page. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some worms for the young ones. And the two flew out. Ramaya and his wife spent the rest of life in fear of being caught. The diamond nose jewel may still be with them, but the fear of getting caught was even more. So இந்த மாதிரி வந்து மேல் பேர்ட் வந்து ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப பேராசைப்பட்டா இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபீமேல் பேர்ட் சொல்லுது, ஆமாம் கரெக்டாக தான் நீ சொன்ன, நம்ம வந்து அடுத்தவங்களோட பொருளுக்கு எப்போதுமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரிவா நம்ம போயிட்டு குழந்தைங்களுக்கு வார்ம்ஸ் கொண்டு வரலாம், வார்ம்ஸ்னால் புழு, அது கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு 2 பேர்டும் பறந்து போகுது. ராமையாவும் அவரோட ஒய்ஃபும் வந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அவங்களோட வாழ்க்கையில் இந்த மீதி எல்லா நேரமும் வந்து ரொம்ப பயத்திலே தான் அவங்க கழிச்சாங்க. அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் அவங்க கிட்ட இருந்தாலும் அதை விட அதிகமான பயம், எங்கே நம்மளை வந்து போலீஸ் வந்து பிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது அவங்க கிட்ட.
ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம எப்போதுமே ஆசைப்படக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு பிரின்சிபல் இது. அதாவது வந்து எப்போதுமே வந்து நம்மளோட பொருள்ல தான் நம்ம வச்சுக்கணும். அடுத்தவங்க கிட்ட விலை உயர்ந்த பொருள் இருக்கு, இல்லை நம்ம கிட்ட இல்லாத பொருள் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்றத பார்த்து அதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதனால நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால we should never be greedy for what belongs to others. அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. இது வந்து ஒரு லைஃபோட பிரின்சிபலா வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் பெரியவங்களா வளரும் போது கூட உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எப்போதுமே வந்து நல்லது தான் நடக்கும். தேவையில்லாத வந்து குழப்பங்கள், பயம் இது எதுவுமே நம்மளுக்கு இருக்காது. அதாவது இன்னொருத்தரோட பொருள் நம்ம எடுத்தோம்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி நம்மளோட வாழ்க்கையில் எப்போதுமே இருந்திருக்கும். யாருக்காவது தெரிஞ்சால் நம்மளை என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க அப்படின்றது நம்ம வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால you have certain principles in your life and say to yourself every day that you should not be greedy for others things. இதை நீங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே கடைப்பிடிச்சிங்கன்னா your life will be good. So next வந்து about the author பாருங்க. Chakravarti Rajagopalachari, informally called Rajaji, was an Indian politician, independence activist, lawyer, writer, historian and statesman. Rajagopalachari was born in the village of Thorapalli in the Krishnagiri district. Rajagopalachari was the last Governor General of India, as India soon became a republic in 1950. Furthermore, he was the first Indian-born Governor General, since before him the posts were held by British nationals. He also served as leader of the Indian National Congress, Premier of the Madras Presidency, Governor of West Bengal, Minister for Home Affairs of the Indian Union and Chief Minister of Madras State. He was one of the first recipients of India's highest civilian award, the Bharat Ratna. ஸோ ராஜகோபாலாச்சாரி அப்படிங்கிறவர் வந்து நம்ம இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பொலிட்டீஷியன், அரசியல்வாதி, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட். நம்மளோட இந்தியா சுதந்திரம் அடையணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஆக்டிவாக இருந்த ஒரு லீடர் அண்ட் லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன் அண்ட் ஸ்டேட்ஸ்மேன். அவர் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் துரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் பிறந்தார். Rajagopalachari was the last Governor General of India, as India soon became a republic in 1950. ஸோ 1950 வந்து இந்தியாவுக்கு வந்து குடியரசு ஸ்டேட்டஸ் கிடைச்சிது. ஸோ அதனால அப்போ இருந்த லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் வந்து ராஜகோபாலாச்சாரி தான். அதுக்கப்புறமா வந்து அந்த கவர்னர் ஜெனரல்ஸ் வந்து யாரும் வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் டைட்டில். அண்ட் தென் he was the first Indian born Governor General. Why? Because இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர் ஜெனரல்ஸ் எல்லாருமே வந்து பிரிட்டிஷ் நேஷனல்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவர் மட்டும்தான் வந்து இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல். ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டியோட லீடராக இருந்திருக்காரு, மெட்ராஸ் பிரசிடென்சியோட ப்ரீமியராக இருந்திருக்காரு, வெஸ்ட் பெங்காலோட கவர்னராக இருந்திருக்காரு, அண்ட் தென் மெட்ராஸ் ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பாரத் ரத்னாவோட அந்த அவார்டோட ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட்டும் இவர் தான். ஸோ இதுதான் வந்து ஆத்தரை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லெசனில் இருக்கிற க்ளாசரி நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு ரைட் இட் இன் யோர் கிளாஸ் ஒர்க். எதுக்காக க்ளாசரி படிக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் உங்களோட வொக்காபுலரி வந்து பில்ட் ஆகும். புது புது வார்த்தைக்கான அர்த்தங்கள் நீங்கள் தினமும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் இதை க்ளாசரி ஒரு தடவை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு இந்த ஸ்டோரியும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்குது. யூ கேன் டூ இட் வெல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் திஸ் சூஸ் தி கரெக்ட் சினானியம்ஸ் இருக்குது, ஆன்டனியம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். அண்ட் தென் fill in the blanks இருக்குது. சி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரியிலேருந்து எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், தட் ஆல்சோ யூ கேன் ட்ரை ஆன் யோர் ஓன். அண்ட் தென் இ அண்ட் எஃப் வந்து 2 mark questions அண்ட் பேராகிராஃப் questions. இது வந்து டேக் ஹெல்ப் ஆஃப் சம் கைட் அண்ட் ரீட் இட். ஸோ அன்றைக்கி நடத்துகிற லெசனை வந்து அன்றைக்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நீங்கள் எக்ஸாம் போது தனியாக படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீ கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எல்லாமே வந்து இட்ஸ் ஈஸி. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா
call or comment பண்ணுங்க. I will clarify your doubts and thank you for watching this video.